தற்போதைய அண்மை செய்தி. கொடநாடு வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமி ஏன் விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொடநாடு வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, கொடநாடு வழக்குல தற்போது முதல்வராக இல்லாத நிலையில் இந்த கொலை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியை ஏன் விசாரிக்க கூடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றம் சசிகலா எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்க அனுமதி கோரிய இந்த மனு மீதான தீர்ப்பை தற்போது ஒத்திவைத்திருக்கிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவுல ஓம் பகதூர் என்ற பாதுகாவலரை கொலை செய்து அங்க இருக்கக்கூடிய ஆவணங்களை கொள்ளையடிக்கப்பட்டதாக சோலூர் மட்டம் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, சசிகலா உள்ளிட்டோரை விசாரிக்க அனுமதி கோரிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, அதே போன்று சதீசன், சந்தோஷ்சாமி ஆகியோர் நீலகிரி நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த நீலகிரி நீதிமன்றம் எஸ்டேட் மேலாளர் நடராஜனை மட்டும் விசாரிக்க அனுமதி அளித்ததோடு மற்றவர்களை விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தீபு, சதீசன், சந்தோஷ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். அதில் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு பின் நடந்த கொள்ளையில் கொடநாடு எஸ்டேட்டில் இருந்து காணாமல் போன பொருட்கள் எவை என்பது பற்றி சசிகலா இளவரசிக்கு தான் தெரியும் எனவும், புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ளவில்லை எனவும், முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொடநாடு கொள்ளை வழக்கில் சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பது அனைவருக்கும் தெரியும் என்று வாதிட்டார். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்ததால் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற நடைமுறையை தவறாக பயன்படுத்தி சம்பந்தமில்லாமல் முதல்வருக்கு சம்மன் அனுப்ப கேட்க முடியாது என நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதே போன்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கொடநாடு கொள்ளை சம்பவம் வழக்கு தொடர்பாக மேல் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து தற்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இல்லையே என தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.